ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா, ஆப்பிள் ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸ் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே செஞ்ச ஆப்பிள் இது. ரொம்ப அழகா இருக்கும். இது பிங்க் ஆப்பிள் ஆக்சுவலா இது. பார்க்கறதுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப பிங்க்கா இருக்கும். இந்த ஆப்பிள கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கட் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமாவும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிங்கிஷ்ஷா தான் இருக்கும். நம்ம இந்த ஆப்ல தோல் நீக்கி செய்யல இன்னைக்கு. ஏன்னா, நம்ம மில்க் ஷேக் பண்ணோம்னு சொன்னா, மொத்தமா தோல் நீக்கிட்டு எடுப்போம். இது நம்ம ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போறோம். அதனால நான் தோலோட எடுத்துக்கிறேன். ஆனா கட் பண்ணி உங்களுக்கு தோல் நீக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு பிங்கிஷ்ஷா இருக்கு அப்டின்ட்டு. நமக்கு நார்மலா வாங்கக்கூடிய ஆப்பிள் அந்த மாதிரி இருக்காது. வெளிய பிங்க்கா இருந்தாலும், உள்ள நமக்கு நார்மலா ஒரு சாண்டல் கலர் அந்த மாரி தான் இருக்கும். ஒயிட் கலர் அந்த மாதிரி இருக்கும். பட் இது உள்ள காமிக்கிறேன் பாருங்க எப்டி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு பிங்க் கலர்ல இருக்கும். இப்போ நம்ம தோலோடையே எல்லா பீஸஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இத இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு நமக்கு சுகர் சிரப் சேர்க்கிறதுக்காக நான் சுகர் சிரப் தனியா காய்ச்சி வச்சிருக்கேன். சுகர் சேர்க்காம சுகர் சிரப்பா சேர்த்தா டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப இத கூட ஒரு வாட்டி அரைச்சு எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துரலாம். ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அரிப்புல விழல. அதனால நான் என்ன பண்றேன்னா, அடுத்து துணி இருக்குல்ல, ஒயிட் கிளாத் இருக்குல்ல, ஒயிட் கிளாத்ல ஊத்தி ஃபில்டர் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா அதோட சக்கை எல்லாமே அழகா வந்துரும் நமக்கு. அந்த ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு, அந்த சக்கைய காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதோட தோல் எல்லாமே நமக்கு அழகா வேஸ்ட்ல வந்துரும். நல்லா எந்த ஒரு ஜூஸுமே வெளிய போகாம எடுத்துரலாம். இந்த மாரி தான் இருக்கு. இப்போ நம்ம இத இப்ப நல்லா ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சுகர் ஆட் பண்றதா இருந்தா 2 வேல நெனச்சீங்கன்னா, சுகர் நம்ம ஆப்பிள் அரைப்போம் இல்லையா? அந்த டைம்லயே போட்டு அரைச்சுக்கலாம். நான் சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு, இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமா கலந்து விட்டுக்கலாம். நீங்க இன்னும் ஹெல்த்தியா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சுகர் சிரப் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் நம்ம இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த ஜூஸ் நம்ம நார்மலா கடைகள்ல வாங்கி செய்றத விட, ஃப்ரெஷ்ஷா மரத்துலருந்து பறிச்சுட்டு இங்க நமக்கு நெறைய ஆப்பிள் கிடைக்கும். மரத்துலேருந்து பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் செய்யும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் இது. கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு குடுக்குறதா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா தேன் ஊத் உ குடு போட்டு குடுத்தீங்கன்னா, அது ஹெல்தியா இருக்கும். ஐஸ் கியூப் சேர்த்து குடிச்சீங்கன்னா, இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமா இருக்கும். அந்த சம்மருக்கெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். இந்த வெயில் காலத்துல குடிக்கிறதுக்கு. இவ்வளோதான் நம்மளோட ரெசிபி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.